ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கடலுக்கு அடியில் கொட்டப்பட்டுள்ள டயர்கள். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் கடற்கரையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள 20 லட்சம் டயர்களை கொட்டியிருக்கிறாங்க 1972. எதனால் இதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவளப்பாறைகள் அங்கே நிறைய இருக்குது. பவளப்பாறைகள் தான் ஒரு மிகப்பெரிய சொத்துன்னு சொல்லலாம். ஏன்னா பல விதமான மீன்கள் மட்டும் இல்லை, பல கடல் வாழ் உயிரினங்கள் பலவற்றுக்கும் வீடாக இருப்பது எது அப்படின்னா பவளப்பாறைகள் தான். அது குஞ்சு பொரிப்பதற்காக இருக்கட்டும் அல்லது உணவுக்காக இருக்கட்டும், வாழ்விடமாக பல வகைகளில் அதான் உதவுது. வளிமண்டலத்தில் உள்ள கார்பனுடைய அளவை கட்டுப்படுத்தி வைக்கிறதுல பவளப்பாறைகளுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிலும் குறிப்பாக கடல் அலைகள் ஒரு குறிப்பிட்ட அளவில் நின்று கரையிலேருந்து திரும்பி போவதற்கு காரணமும் இந்த பவளப்பாறைகள் தான். பவளப்பாறைகள் இல்லைன்னா அந்த அலையினுடைய வீச்சு வேகம் இன்னும் அதிகமாக இருக்கும். அது எல்லை தாண்டி எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பணியையும் இந்த பவளப்பாறைகள் செய்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க இந்த பவளப்பாறைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கையான முறையில் இருக்குது. இதை நம்ம செயற்கையாக உருவாக்குனா இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி சூழலை பற்றி கொஞ்சம் சிந்திக்காமல் எடுத்த அவசர முடிவு தான் இது. கப்பலில் 20 லட்சம் டயர்களை சேர்த்து 2 கிலோமீட்டருக்குள்ளே போய் கடலில் அதை போட்டிருக்காங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சு, அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டயர்களெல்லாம் ஒன்றா ஒரு இரும்பு கம்பி வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அந்த இரும்பு துரு பிடித்து விட்டு போய் அந்த டயர்லாம் அங்கங்கே கலண்டு போய் விழுந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகளை செயற்கையான முறையில் உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய பவளப்பாறைகளை அது ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. பல மீன் இனங்கள் அழிவதற்கும் இதுதான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு அதை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட டயர்லாம் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அதற்கான பணிகளும் இப்போ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. போட்டது கடலில், அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அது போட்ட இடத்துலேயே இருக்கும். 35 ஏக்கர் பரப்பளவில் போட்டிருக்காங்க. அது எங்கெங்கேயோ போயிருக்கும் அந்த டயர்லாம் இல்லையா, இத்தனை ஆண்டுகளில். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கிட்டு உள்ளே போய் எங்கே எந்த மாதிரியான டயர்கள்லாம் இருக்குன்னு படப்பிடிப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ராட்சச கிரெயின்கள் மூலமாக தொடர்ந்து அதை வெளியில் இருக்கக்கூடிய பணிகளை இன்னைக்கு தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. அதில் 3/1 பங்கு டயர்களை தான் வெளியில் எடுத்திருக்காங்களே ஒழிய மீதி 2 பங்கு டயர்கள் இன்னும் கடலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது கடல் என்பது, அந்த நீர் என்பதும் சரி, இயற்கையில் எவ்வளவு முக்கியமான ஒன்று. அதுவும் அந்த பவளப்பாறைகள் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அதிகமாச்சுன்னா வெப்பம் அதிகமாயிடும். கார்பன் அளவு ரொம்பவும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப குளிர்ந்து உயிரினங்கள் வாழ முடியாமையும் போயிடும். அப்போ அது 2ஐயும் சம அளவில் வைத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பணி எதுக்கு இருக்குன்னா, அந்த கார்பன் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா பவளப்பாறைகளுக்கு இருக்குது. அந்த பவளப்பாறைகள் பார்த்தீங்கன்னா கடற்கரையினுடைய ஓரங்களில் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் மீன்கள் குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே தான் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பவளப்பாறைகள் இயற்கையான முறையில் உருவாகும். அதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கையான முறையில் அதை உருவாக்குவது என்பது இது போன்ற பல விபரீதமான முடிவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் அந்த ஆய்வாளர்கள் உணர்ந்திருக்கிறாங்க. அதனால் சூழலில் எந்த அளவுக்கு சேதப்படுத்தாமல் இயற்கையை பாதுகாக்கணுங்கிற ஒரு அறிவு இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த டயர் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு கெமிக்கல். அதில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்பி வளையம் அது இரும்பு. அப்போ அந்த கெமிக்கலான பொருள் கடற்கடியில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பல வேதி வினைகளை ஏற்படுத்துது. அதனால் அங்குள்ள உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாகவும் அமையுது அப்படிங்கிறத இப்போ உணர்ந்திருக்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.